ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் டு ஃபில்மி கிராஃப்ட். நான் உங்கள் அருண். இந்த எபிசோடில் நம்ம பார்க்க போகிற படம் 2009 ஒரு அமெரிக்கன் சயின்ஸ் ஃபிக்ஷன் சைக்காலஜிக்கல் த்ரில்லர் படமாக வெளியான த ஃபோர்த் கைண்ட். இப்போ அந்த படத்துடைய ஒன்லைனர் என்ன அப்படின்னு நம்ம பார்த்துடலாம். ஒரே விதமான கனவுகள் தங்களுக்கு வருது அப்படின்னு சொல்கிற நபர்களுக்கும் அதே நேரத்தில் மர்மமான முறையில் மாயமாகி போகிற நபர்களுக்கும் ஏதாவது சம்பந்தம் இருக்கா அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதுக்காகவே களத்தில் இறங்குற ஒரு மனநிலை மருத்துவரான படத்துடைய கதாநாயகி கடைசியாக என்னென்ன விஷயங்கள்லாம் தெரிஞ்சுக்கிட்டாங்க அப்படிங்கிறது தான் படத்துடைய ஒன்லைனர். இப்போ படத்துடைய டீட்டெயில் ரிவ்யூக்கு போகலாம். இந்த படத்துடைய கதைக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஒரு விஷயத்தை நான் இங்கேயே சொல்லிடுறேன். அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த படத்தில் ஒரு குறிப்பிட்ட சீக்ரெட் இருக்குது. அது நான் இங்கே ரிவீல் பண்ணலை. ஏன்னா இந்த படம் IMDbயில் கிட்டத்தட்ட 5.9 என்னவோ தான் ரேட்டிங் வாங்கின ஒரு படம். ரொம்பவே அண்டர் ரேட்டட் மூவி அப்படின்னு நான் சொல்லுவேன். இந்த படம் எந்த ஒரு எக்ஸ்பெக்டேஷனுமே இல்லாமல் சரி சும்மா பார்ப்போம் அப்படின்னு பல படங்கள் பார்க்குற மாதிரி ஒரு நார்மலான மனநிலையில் தான் இந்த படத்தை போய் நான் பார்த்தேன். ஆனால் இந்த படம் எனக்குள்ள படமாக அப்படின்னு இல்லாமல் ஒரு பயம் அப்படின்னு சொல்ல முடியாது, ஆனால் ஏதோ விளக்க முடியாத இல்லை சொல்ல முடியாத ஒரு உணர்வுன்னு வச்சுக்கோங்களேன். அந்த விஷயத்தை எனக்குள்ளே கொண்டு வந்துச்சு. அதுக்கு காரணம் இந்த படத்தில் இருந்த ஒரு சீக்ரெட் தான். அதை நான் இங்கே சொல்லிட்டேன் அப்படின்னா உங்களுக்கு கதை சுவாரஸ்யம் இல்லாமல் போயிடும். அதனால் அந்த சீக்ரெட்டை மட்டும் நான் இப்போ சொல்லலை. இப்போ அந்த படத்துடைய கதை என்ன அப்படின்னு நம்ம பார்த்துடலாம். படத்துடைய முதல் சீன்லேயே ஒரு நபர், ஒரு லேடி நடந்து வர்றாங்க. கேமராவுக்கு முன்னாடி வந்து நின்று, நான் தான் இந்த படத்தில் நடித்த நடிகை. இது படத்துடைய கதை கிடையாது, அங்கே புரிஞ்சுக்கணும் நீங்கள். நான் தான் இந்த படத்தில் நடித்த நடிகை. இந்த படத்தில் ஒரு லேடி டாக்டர் அபகெயில் டெய்லர் அப்படின்னு சொல்லி ஒரு டாக்டரை காமிக்கிறாங்க. அவங்க அக்டோபர் 1 அக்டோபர் 9 வரைக்கும் 2000 வருஷத்தில் சில லைவ் ரெக்கார்டிங்ஸ் எல்லாம் அவங்கள வச்சு பண்ணாங்க. சில ஸ்டடீஸு, கேஸ் ஸ்டடீஸ் மாதிரி சில விஷயங்கள் பண்ணாங்க. அந்த விஷயங்கள் எல்லாத்தையும் இந்த படத்தில் அங்கங்கே உங்களுக்கு அப்படியே வச்சுருக்காங்க, ஒரிஜினல் ஃபுட்டேஜஸையே. நான் அந்த டாக்டராகத்தான் இந்த படத்தில் நடிச்சிருக்கேன். இந்த படத்துடைய கதை ரொம்பவே வித்தியாசமான ஒரு கதை. இந்த படத்துடைய கிளைமேக்ஸை பொறுத்தளவுக்கு நம்புறவங்க நம்பாதவங்க அப்படிங்கிறது இந்த படத்துடைய கிளைமேக்ஸ் அவங்களுடைய மனநிலையை பொறுத்து தான் இருக்கும். இருந்தாலும் இந்த படத்தில் வச்ச ஃபுட்டேஜஸ் எல்லாத்தையும் நீங்கள் மைண்டில் வச்சு பார்க்கும்போது இந்த படம் கொஞ்சம் டிஸ்டர்பிங்கான படமாகத்தான் இருக்கும். இதை நான் இங்கேயே சொல்லிடுறேன் அப்படின்னு சொல்லி இந்த படத்தில் நடித்த முக்கியமான அந்த ஃபீமேல் நடிகை, அந்த ஆக்ட்ரஸே வந்து ஸ்க்ரீனில் சொல்லிட்டு போகிறாங்க. அதுக்கப்புறம் தான் கதையே ஆரம்பிக்குது. படத்தில் நம்ம ஹீரோயினுடைய பேர் அபகெயில் டெய்லர். இவங்க ஒரு மனநிலை மருத்துவராக இருக்கிறாங்க அலாஸ்காவில். இவங்களுக்கு ஒரு ஹஸ்பண்டு, வில்லுன்னு சொல்லி ஒரு ஹஸ்பண்டு, அதே நேரத்தில் ஒரு பையன், ஒரு பொண்ணு, ஒரு அழகான குடும்பம். இவங்களுடைய கிளினிக்கும் அலாஸ்காவில் தான் இருக்குது. படத்துடைய முதல் சீன்லேயே இவங்களை சாப்ளின் யூனிவர்சிட்டி அப்படின்னு சொல்லி ஒரு யூனிவர்சிட்டியிலேருந்து, மேடம் உங்ககிட்ட சில விஷயங்கள் நாங்கள் கேட்கணும். இது வந்து இந்த சைக்காலஜி ரிலேட்டட் ஸ்டடீஸுக்கு இப்போ நீங்கள் சொல்கிற ஒரு பதிலும் ஃப்யூச்சரில் பல ஸ்டூடெண்ட்ஸுக்கு யூஸ் ஆகும் அப்படின்னு சொல்லி அவங்கக்கிட்ட ஒரு இன்டர்வியூ எடுக்கிறதுக்காக ஒரு நபர் வந்து உட்கார்றார். இவங்க கேட்கும்போது இந்த ஹீரோயின் ஆரம்பிக்கும் போது எப்படி ஆரம்பிக்கிறாங்க அப்படின்னா, என் ஹஸ்பண்டுக்கு அந்த சம்பவம் நடந்ததுக்கப்புறம் நான் என்னுடைய ஃப்ரெண்டான இன்னொரு சைக்காலஜி டாக்டர் ஒருத்தர் இருக்கார், அவர் ஒரு சைக்காட்டிஸ்ட்டு, அவரை பார்க்குறதுக்காக போனேன் அப்படின்னு இவங்க சொல்கிறாங்க. ஆனால் அந்த ஹஸ்பண்டுக்கு என்ன சம்பவங்கிறத அப்போ நமக்கு சொல்ல மாட்டாங்க. இப்போ சீனு டக்குன்னு அங்கே போயிடுது. இவங்களுடைய ஃப்ரெண்டு, அந்த இன்னொரு சைக்காட்டிஸ்ட்டு, அவர் ஹீரோயினை உட்கார வச்சு, ஓகே ஆகஸ்ட்டில் உண்மையாக அன்னைக்கு நைட் என்ன நடந்தது, அதாவது ஆகஸ்ட் 2000 என்ன நடந்தது அப்படிங்கிறத இப்போ நான் உன்னை ஹிப்னடைஸ் பண்ணுறேன், உன்னை அந்த டைமுக்கு அனுப்புகிறேன், நீ அங்கே போய் பார்த்துட்டு உண்மையாக இதுக்கு காரணம் யார் அப்படிங்கிறத கண்டுபிடிக்க முடியுமான்னு பாரு அப்படின்னு சொல்லி நம்ம டாக்டரை அப்படி சோஃபாவில் உட்கார வச்சு ஹிப்னடைஸ் பண்ணி அனுப்புகிறார். அப்போ இவங்க கொஞ்சம் கொஞ்சமாக சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. அப்போ இவங்க சொல்கிற விஷயம் என்ன அப்படின்னா, அன்னைக்கு நைட்டு ஒரு மழைக்கால இரவு, அது நானும் என் ஹஸ்பண்டும் பெட்டில் தான் படுத்துட்டு இருந்தோம். அப்போ திடீர்னு ஏதோ ஒரு சத்தம். கொஞ்ச நேரத்தில் நான் ரொம்ப ஆழ்ந்த தூக்கத்தில் இருந்தேன். ஆனால் என் ஹஸ்பண்ட் ஏதோ கொஞ்சம் பதறி போய் எந்திரிக்கிற மாதிரி, கத்துற மாதிரி ஒரு சத்தம் எனக்கு கேட்டுச்சு. நான் அவர் பக்கத்தில் தான் படுத்திருந்தேன். எந்திரிச்சு பார்த்தா அவரை யாரோ கொடூரமாக கத்தியை வச்சு குத்தி கொலை பண்ணிட்டாங்க அப்படின்னு டாக்டரு அவங்களுடைய ஃப்ரெண்டான அந்த இன்னொரு சைக்காட்டிஸ்ட்டை சொல்லிக்கிட்டு இருக்காங்க அந்த ஹிப்னாட்டிசம் செஷனில். இப்போது சரி ஓகே, உன் பக்கத்தில் தான் இருந்தார், அவரை ஒரு நபர் குத்தினார்னு சொல்கிறேன்ல, அந்த நபர் யார், உன்னால் பார்க்க முடியுதா பாரு அப்படின்னு கேட்குறாரு அவர். இவங்க சொல்கிறாங்க, இல்லை எனக்கு நல்லா தெரியுது யாரோ குத்துனாங்கன்னு, ஆனால் உங்களுடைய முகமே எனக்கு தெரியல, அந்த உருவத்தை நான் எவ்வளோ பார்க்குறதுக்கு முயற்சி பண்ணுறேன், ஆனால் என்னால் பார்க்க முடியலை அப்படின்னு சொல்கிறாங்க நம்ம கதாநாயகி. கொஞ்ச நேரம் கழித்து
கொஞ்சம் ஒரு மென்டலி நம்ம ரொம்ப அப்செட் ஆகி ஒரு உச்ச நிலைக்கு போனதுக்கப்புறம் நம்மளால் முடியாத அளவுக்கு ஒரு பைத்தியம் மாதிரி நம்ம கத்த ஆரம்பிப்போம் பாருங்க. அந்த மாதிரி ஒரு விஷயம் உங்களுக்கு வர ஆரம்பிக்குது. இதில் பயந்து போகிற இவங்களுடைய ஃப்ரெண்டு சரி ஓகே நம்ம செஷன் இதோட க்ளோஸ் பண்ணிக்கலாம், நீ வெளியே வா அப்படின்னு சொல்லி திருப்பியும் அந்த இடத்துக்கு கூப்பிட்டு வந்துடுறாரு. இப்போ இவங்க நான் சொன்ன மாதிரி அலாஸ்கால தான் இவங்களுடைய கிளினிக் இருக்கு. அந்த கிளினிக்ல இப்போ நான் சொன்ன மாதிரி அவருடைய ஹஸ்பண்ட் உயிரோட கிடையாது. இவங்களுடைய 2 குழந்தையும் வச்சுட்டு அந்த கிளினிக்கே ரன் பண்ணிட்டு இருக்காங்க இவங்க. இப்போ இவங்களே ஒரு சைக்காட்டிஸ்ட் தான். ஸோ இவங்க கிட்ட வர பேஷண்ட்ஸ்லாம் இருப்பாங்க இல்லையா, அலாஸ்கால அங்கே அக்கம் பக்கம் இருக்கவங்க எல்லாரும். இந்த வர்ற பேஷண்ட்ஸ் எல்லாரும் ஒரு வித்தியாசமான விஷயத்த சொல்கிறாங்க ஹீரோயின் கிட்ட. அது என்ன அப்படின்னா, மேடம் நேற்று நைட் நான் தூங்கும்போது எனக்கு ஒரு வித்தியாசமான கனவு வந்தது. இது வரைக்கும் இப்படி ஒரு கனவை என் வாழ்க்கையில் நான் கண்டதே கிடையாது அப்படின்னு சொல்கிறாங்க. இதில் என்ன ஒரு விஷயம் அப்படின்னா, ஒரு நபர்கிட்ட பேசுகிறதாக அந்த நபர் என்ன கனவு கண்டாரு அப்படிங்கிறத ஹீரோயின் கிட்ட சொல்கிறதாக காட்சிகள் இருக்குது. ஆனால் விஷயம் என்ன அப்படின்னா, அவர் சொல்கிற அந்த கனவு இருக்கு இல்லையா, அந்த கனவு முதல் தடவை ஹீரோயின் கிட்ட சொல்லப்படுற கனவு கிடையாது. வர்ற பல பேஷண்ட்ஸு இதே கனவை எக்ஸாக்டாக இதே லைனில் நான் அந்த கனவை கண்டேன் அப்படின்னு சொல்கிறாங்க. இது கதாநாயகிக்கு மிகப்பெரிய மிரட்சியை உண்டாக்குது. அது எப்படி சார், ஒரே கதை ஒரே ஒரு கனவு அது எல்லாரும் கண்டேன் அப்படிங்கிறாங்க, இது எப்படி சாத்தியமாகும் அப்படின்னு சொல்கிற இதே நேரத்தில் அலாஸ்காவில் பல நபர்கள் அப்டேட் பண்ணப்பட்டு மர்மமான முறையில் மாயமாகி போகிறாங்க. அவங்கெல்லாம் எங்கே போனாங்கன்னே தெரியல. இந்த உலகத்திலே அவங்க இல்லை அப்படிங்கிற அளவுக்கு எங்கே தேடினாலுமே அவங்க இருக்கிற அட்ரஸே கிடையாது. அப்படி மர்மமாகி போகிறாங்க பல பேர். ஹீரோயினை பொறுத்தளவுக்கு இவங்க பேசிக்காக ஒரு சைக்காட்டிஸ்ட் அப்படிங்கிறனால எல்லாத்துக்கும் அங்கே இருக்கிற பல மக்களுக்கு வர்ற இந்த கனவுக்கும் இவங்க எல்லாரும் மர்மமாக காணாமல் போகிறதுக்கும் ஏதாவது சம்மந்தம் இருக்குமோ அப்படின்னு சொல்லி இவங்களே களத்தில் இறங்கி கொஞ்சம் கொஞ்சமாக விசாரிக்க ஆரம்பிக்கிறாங்க. இறுதியாக இவங்க என்னென்னலாம் கண்டுபிடிச்சாங்க அப்படிங்கிறது தான் இந்த படத்துடைய மொத்த கதையை. இந்த படத்தை பொறுத்தளவுக்கு எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச விஷயங்கள் என்ன அப்படின்னா, இந்த படத்துடைய கதையும் அதை அவங்க காட்சிப்படுத்தின விதமும். நம்ம எவ்வளவோ ஜெனர் ஆஃப் மூவிஸ் பார்த்துருப்போம், எத்தனையோ வித்தியாசமான படங்கள் பார்த்துருப்போம். அப்படி நீங்கள் இதுவரைக்கும் பார்க்காத ரொம்ப ரொம்ப வித்தியாசமான ஒரு சப்ஜெக்டை கையாண்ட ஒரு படம் இது. இப்படி ஒரு படம் நீங்கள் பார்த்துருக்கவே மாட்டீங்க. இன்னும் சொல்கிறதா இருந்தால் நீங்கள் இந்த பேரநார்மல் ஆக்டிவிட்டி மாதிரி, இந்த பிளார் விச் ப்ராஜெக்ட் மாதிரி கொஞ்சம் இருக்குது சார் அப்படின்னு நீங்கள் சொல்லலாம். ஆனால் இந்த படம் வேறு பல விஷயங்களை கலந்து வேற ஒரு கோணத்துக்கு எடுத்துகிட்டு போகுது. அவங்க எல்லா ஆடியன்ஸ் எல்லாத்தையும் அந்த லெவலுக்கு கூட்டு போகுது அப்படின்னு நான் சொல்லுவேன். அந்த மாதிரி ஒரு படம். இந்த படம் பார்க்கும்போது உண்மையாக ஒரு பயம் அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது. ஆனால் நம்ம விளக்க முடியாத ஒரு வித்தியாசமான உணர்வை நமக்குள்ளே கடத்துது இந்த படம். இது என்னங்க இது, இப்போது இது உண்மைங்கிறதா பொய்ங்கிறதா ஒன்றுமே புரியலையே அப்படிங்கிற மாதிரி இந்த படம் முடியும் போது அவ்வளவு கேள்விகள் நம்ம மைண்டில் நிற்கிது. அதுதான் இந்த படத்துடைய வெற்றியை. நான் சொன்ன மாதிரி ஐஎம்டிபியில் ரொம்பவே அண்டர் ரேட்டட் மூவி இது. ஆனால் கண்டிப்பாக நான் சொல்கிறேன், இந்த படம் இதுவரைக்கும் நீங்கள் பார்த்திராத ஒரு படமாகத்தான் இருக்கும். நீங்கள் பாருங்கள், நான் சொல்கிறத விட நீங்கள் பார்க்கும்போது அது உணர முடியும். ரெண்டாவது, இந்த படத்தில் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச விஷயம் என்ன அப்படின்னா, இந்த படத்துடைய கதாநாயகியாக ப்ளே பண்ண மிலோ யோவோவிச்சுடைய பர்ஃபார்மன்ஸு. உண்மையாக சொல்லணும்னா இவங்களுடைய பேர் மிலோ ஜோவோவிச்சுன்னு சொல்லி தான் போட்டிருக்கு. ஆனால் அவங்களே ஒரு இன்டர்வியூவில் சொல்லியிருக்காங்க, இது யோவோவிச்சுன்னு தான் சொல்லணும், ஜோவோவிச்சுன்னு சொல்லக்கூடாது அப்படின்னு. ஸோ அதனால் நான் கிளியராகவே பேரை சொல்லிடுறேன். அவங்களுடைய பேர் மிலோ யோவோவிச். இவங்க தான் ரெசிடென்ட் ஈவிலுடைய ஹீரோயினு. சூப்பரான ஒரு நடிகை. இந்த படத்துலையும் அந்த கதாபாத்திரத்தை வச்சு வெளுத்துருப்பாங்க. அவ்வளவு சூப்பரான ஒரு பர்ஃபார்மன்ஸு. மூணாவது, இந்த படத்தில் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச விஷயம் என்ன அப்படின்னா, இந்த படத்துடைய எடிட்டரான பாலுடைய ஒர்க்கு. இந்த படத்தில் பல விஷயங்கள், அதாவது 2000 இப்போ நான் ஒரு கதை சொன்னேன் இல்லையா, அந்த அக்டோபர் 1ஆம் தேதியிலிருந்து 9ஆம் தேதி வரைக்கும் அந்த டாக்டருக்கு என்னென்ன விஷயங்கள்லாம் இன்டர்வியூவில் அவங்க சொன்னாங்க, பேசினாங்க, அதுக்கு முன்னாடி நடந்த பல ஒரிஜினல் ஆடியோ வீடியோ ஃபுட்டேஜஸ்ஸு, இது எல்லாத்தையும் இந்த படத்தில் அங்கங்கே அப்படி வச்சுருக்காங்க. படம் ஒரிஜினலாக ஃபுட்டேஜஸை ஒரு சைடில் ஓட விட்டுருவாங்க. படத்தை அப்படியே ஸ்க்ரீனை 2ஆக பிரித்து ஒன் சைடில் இது ஒரிஜினல் ஃபுட்டேஜ். அந்த ஒரிஜினல் ஃபுட்டேஜை பார்க்கும்போது அந்த டாக்டருக்கு, அதை பேசின அந்த செஷன் எடுத்த டாக்டருக்கு என்ன தோணுதுங்கிறது ஒரு பக்கம் ஓடும். இப்போ இந்த படமாக இதில் எடுத்த ஃபுட்டேஜஸ், இதில் நடித்த அந்த நடிகை அவங்க கதாபாத்திரமாக இருக்கும்போது அவங்களுக்கு என்ன தோணுது அப்படிங்கிறது இந்த பக்கம் ஓடும். இந்த மாதிரி எடிட்டர் ஸ்க்ரீனையே 2ஆக 3ஆக பிரித்து இஷ்டத்துக்கு விளையாண்டுட்டாரு. ஆனால் உண்மையாக அந்தளவுக்கு நான் சொல்லக்கூடிய அளவுக்கு ஒரு மிரட்சியான ஒரு படம். அந்த விஷயத்தை நமக்குள்ளே கடத்தினது இவருடைய எடிட்டிங் ஒர்க்கு தான். அவ்வளோ ப்ரில்லியண்ட்டான கட்ஸ் அப்படின்னு தான் சொல்லணும். அடல்ட் கான்டென்ட்டை பொறுத்தளவுக்கு இந்த படத்தில் உண்மையாக சொல்லணும்னா இது அடல்ட் கான்டென்ட்னே சொல்ல முடியாதுங்க. இந்த படம் ஸ்டார்டிங்லேருந்து எண்டிங் வரைக்கும் நீங்கள் ஃபேமிலியோட பார்க்கலாம். ஆனால் ஒரு விஷயம் நான் இங்கே சொல்லிடுறேன். இந்த படத்தில் இவங்க சொல்கிறாங்க இல்லையா, நானும் என் கணவரும் பெட்டில் தான் படுத்திருந்தோம் அப்படின்னு. அப்போ இவங்க சொல்ல ஆரம்பிக்கும் போது, இல்லை நாங்கள் 2 பேரும் ஒரு காதலில் ஈடுபட்டுக்கிட்டு இருந்தோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. ஜஸ்ட்டு ஒரு கரெக்டாக படம் ஆரம்பித்து 5 நிமிஷம் 10 செகண்டு
அதிலிருந்து ஒரு 15-20 செகண்டுக்கு ஜஸ்ட் ஒரு லிப்லாக் மாதிரி சீன்ஸு ஒரு 10 செகண்ட் 15 செகண்டுக்கு ஓடும். நீங்கள் அதை ஜஸ்ட் ஈவன் ஸ்க்ரோல் பண்ணி விட்டுட்டீங்க அப்படின்னாலே போதும். தாராளமாக இந்த 15-20 செகண்டை தவிர இந்த ஆரம்பமும் சரி இறுதி வரைக்கும் சரி நீங்கள் ஃபேமிலியோடு பார்த்து ரசிக்கலாம். செமையான ஒரு படம் இது. இந்த படத்திற்கு ஃபில்மி கிராஃப்ட் கொடுக்கக்கூடிய ரேட்டிங் 7.75 out of 10. இப்போ நம்மளுடைய அடுத்த செக்மெண்ட்டான இன்ட்ரெஸ்டிங் ஃபேக்ட்ஸ் அபவுட் த மூவிக்கு போகலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, ரொம்ப பிடிச்சிருந்ததுன்னா உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்க. உங்களுடைய கருத்துக்கள் ஏதாவது இருந்தது அப்படின்னா கீழே இருக்க கமெண்ட் செக்ஷன்ல எங்களுக்கு தெரிவிங்க. வீடியோவை க்ளோஸ் பண்றதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணும்போது பக்கத்தில் இருக்க நோட்டிஃபிகேஷன் பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்க. அப்பதான் எங்களுடைய வீடியோஸ் எல்லாம் உங்களை ஆன் டைம் வந்து சேரும். இதே மாதிரி இன்னொரு வீடியோவோட அடுத்த முறை உங்களை சந்திக்கிற வரைக்கும் இட் இஸ் அருண் சைனிங் ஆஃப். பை.